ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பிகினர் சீரிஸ் எபிசோட் 14 ரொம்பவே டேஸ்டா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்ல அரை கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இது தனியா இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும், இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு இல்ல. கொரகொரப்பா அரைச்சாலே போதும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா, நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற பருப்ப தண்ணி எல்லாமே வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இத ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கணும். அப்போதான் உருண்டைகள் சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க, நான் அரைச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிருந்தாலே போதும். அங்கங்க பருப்பு முழுசாவும் இருக்கணும். அப்போதான் சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இத அப்படியே ஒரு பவுல்ல மாத்திரலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கிறீங்கன்னா, ஒரு 5 வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒண்ணு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டைகள் தனியா இருக்கட்டும். அடுத்தது நம்ம புளி ஊற வச்சுக்கணும். ஒரு 3 கப் அளவு தண்ணீல ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளிய ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். இப்போ குழம்பு செய்றதுக்காக மண் சட்டியில 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுல இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்திருக்கேன். நீங்க 2 2டா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்து 2யுமே ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே உருண்டையிலுமே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம் இல்லைங்களா? அதனால இப்ப அளவாவே சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, இதுல 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லன்னா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும். இப்ப தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அந்த புளியோட பச்சை மணம் எல்லாமே போகணும். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி குழம்பு இந்த டைம்ல கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். அப்பதான் உருண்டைகள் சேர்த்ததுக்கு அப்புறமா சரியான அளவுல இருக்கும். ஸ்டவ்வ லோ ஹீட்ல வச்சுட்டு உருண்டைகள சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல உருண்டைகள சேர்க்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வ லோ ஹீட்ல வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இடையில நம்ம கலந்தெல்லாம் குடுக்கக்கூடாது. உருண்டைகள் வெந்ததுக்கு அப்புறமா தன்னாலவே அது எலும்பி மேல வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, உருண்டைகள் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 1/4 கப் அளவு தேங்காய்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு வச்சிருக்கேன். இந்த தேங்காய் விழுத இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிறலாம். தேங்காய் சேர்க்கும்போது நல்ல ஒரு மணமாவும் இருக்கும். மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மீடியம் ஹீட்லயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த குழம்பு ஒரு கொதி வந்ததுன்னா போதும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம்.
ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா மேல வந்திருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்ல உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.